வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் துணை. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. சென்ற வீடியோவில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ராகு தரக்கூடிய பிரமாண்ட யோகமான குபேர யோகம் பற்றி. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருப்பது கேது தரக்கூடிய கேளை யோகம் என்ற கோடீஸ்வர யோகத்தை பற்றிய விளக்கத்தை தெரிந்து கொள்வோம். நவக்கிரகங்களே ராகு கேது என்பது நிழல் கிரகம். மிகப்பெரிய பிரமாண்ட யோகத்தை தரக்கூடிய இதே கிரகம் தோஷ நிலையும் கொடுக்கக்கூடியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நவக்கிரகங்களில் மிகப்பெரிய ஒரு வல்லமை பெற்ற இந்த உலகத்திற்கே ஒளி தரக்கூடிய 2 கிரகங்கள், நாம் பார்க்கக்கூடிய கிரகங்கள் என்பது சூரியன், சந்திரன். தாய் தந்தை. ஒரு குழந்தை ஜனனமாகி பூமியில் தோன்றியவுடன் முதலில் பார்ப்பது தாய். தாய் மூலமாக தந்தையை தெரிந்து கொள்கிறது. பின்பு உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பார்க்கும் காலம் வரும்போது எல்லாமே தெரிந்து கொள்கிறது. அந்த அமைப்பில் இந்த கிரகங்கள் மிகப்பெரிய யோகத்தையும் தரும், அதே நேரத்தில் தோஷத்தையும் தரும். இப்போது நம்ம யோகம் தரக்கூடிய அமைப்பை தான் பார்க்க இருக்கின்றோம். சென்ற வீடியோவில் ராகு தரக்கூடிய மிகப்பெரிய பிரமாண்ட யோகமான குபேர யோகம் பற்றி தெரிந்து கொள்ளிருப்பீர்கள். இந்த வீடியோவில் கேது தரக்கூடிய கேளை யோகம் என்ற கோடீஸ்வர யோகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். 12 ராசி அமைப்பிலே கேதுவிற்கு மற்றும் அஸ்வினி, மகம், மூலம் என்ற 3 நட்சத்திரத்தில் அஸ்வினி மேசம் ராசியிலையும், மகம் சிம்ம ராசியிலையும், மூலம் தனுசு ராசியிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த 3 ராசிகளும் ராஜயோக ராசிகள். இந்த 3 வீட்டில் அமைந்த கிரகங்கள் ராஜயோக கிரகங்கள். 12 லக்கணங்களில் இந்த 3 லக்கணங்கள் ராஜயோக லக்கணங்கள். சூரியனை மிகப்பெரிய ராஜாக எடுத்துக்கொண்டால் செவ்வாய் சேனாதிபதி, குரு இந்த ராஜாவுக்கும் சேனாதிபதிக்கும் அப்பப்ப நீதி போதனை அறிவுரை வழங்கக்கூடிய மந்திரி என்று எடுத்துக்கொள்வோம். இந்த 3 நிலையில் இருக்கக்கூடிய அம்சத்தை பெற்றவர்களுக்கு 1, 5, 9 என்ற ஒரு திரிகோண அமைப்பில் நல்ல ஒரு பாக்கிய பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை தரக்கூடிய ராசி தான் இந்த 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானம். இந்த 3 ஸ்தானங்களிலே கிரகங்களிலிருந்து ஒருவருக்கு தசை நடத்தும் போது மிகப்பெரிய யோகத்தை தரும். அதிலே மேச ராசி என்பது தொடக்கமான இடம். அதிலே நவக்கிரகங்கள் அடிப்படையில் மகா திசைகள் தொடங்கக்கூடிய கேது திசையும் மேச ராசியில் தான் தொடங்குகிறது. அந்த மேச ராசியிலே அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாவத்தை பெற்றவர்கள், அது இருந்த கிரகங்கள் வர்க்கோத்தம் பெற்று ஆட்சி நிலையை பெறுகின்றன. நவக்கிரகங்களை பாப கிரகமான சனி கூட மேசத்தில் நீசம் பெறுவதற்கு காரணமே, தொடக்க நிலையிலே ஒரு மனிதனுக்கு சுபமான நிகழ்ச்சி தொடங்க வேண்டும். ஒரு குழந்தை இந்த பூமியில் ஜனனமாகும் போது பூமியில் தோன்றியுடன் முதலில் அவர்களுக்கு நன்மை தரக்கூடிய மங்களகரமான விசேஷங்கள் மனதில் இடம்பெற வேண்டும் என்ற அமைப்பிற்குத்தான் அங்கே சனியின் நீசம் என்ற அமைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த சனியினுடைய நட்சத்திர பாதங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் வரும்போது அந்த கிரக வர்க்கோத்தம் பெற்று நல்ல ஒரு ஆட்சி நிலையை பெறுகின்றது. ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களில் பிறந்தவர்கள் கூட அந்த கிரகத்தினுடைய பாவ காரத்துவங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றமான வாழ்விற்குரிய சாதகமான ஒரு சூழ்நிலையை அந்த பாவகரமான சனி மூலம் கூட அந்த நட்சத்திரத்தை பெற்ற ஜாதகர்கள் பெற முடியும். ஆக அஸ்வினி 1ஆம் பாதம் பெறக்கூடிய நட்சத்திரம் மேசராசி என்பதால் அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும். அடுத்தது 5ஆம் இடமான சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பௌர்ணமி நிலையில் வரும்போது பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள். இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு மகாராணி பேரரசி, தமிழ்நாட்டில் அரசியலே மிகப்பெரிய ஒரு சக்தி பெற்ற வல்லமை பெற்றவர், மதிப்புக்குரிய மறைந்த அம்மா ஜெயலலிதா அவர்களை மட்டும்தான் கூற முடியும். அப்படிப்பட்ட மகாராணியாக பேரரசியை பிறந்து சாதனை மேல் வெற்றி பெற்று ஒரு பெண், இரும்பு பெண்மணி போல் தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆட்சி செய்த வல்லமை பெற்ற மகா பேரரசி பெற்ற நட்சத்திரம் மகம். கும்பகோணத்தில் வரக்கூடிய மகாமேளம் என்ற ஒரு அமைப்பை கூட நாம் எல்லோரும் பார்த்து தெரிந்திருப்போம். ஆக மக நட்சத்திரத்தில் எவர் ஒரு பிறந்திருக்கிறாரோ அது பௌர்ணமி யோகம் இருந்தால் இந்த நாட்டை ஆளக்கூடிய வல்லமை போல மிகப்பெரிய ஒரு உன்னத நிலையை வாழ்க்கையில் அடைவாங்க.
மூல நட்சத்திரம் காலபுருஷ அமைப்பின்படி பாக்கியஸ்தானதம் என்பது குரு வீட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குரு வீட்டிற்கு உள்ள தனுசு ராசியில் இந்த மூல நட்சத்திரம் பெற்றவர்கள் ஆணி மாதம் நீங்கள் பிறந்திருந்தால் அது ஒரு பௌர்ணமி யோகமாக இருந்து அரசாள அமைப்பு என்ற ஒரு நிலையை ஜோதிட ரீதியாக சொல்கிறாங்க. அரசாள் என்பது அரசு நிர்வாகத்தை மட்டுமல்ல, அந்த குழந்தை ஜனனமாகி எல்லோரும் மனதிலும் எளிதாக இடம் பிடித்து அது வாழ்க்கையில் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் எளிதாக அவரவர் இடத்துல மனம் பதிந்து வாழ்க்கையில் முன்னேறும். ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா ஒரு நிர்வாகத்தினுடைய அதிகாரி யாராக இருக்கட்டும் அவரோட மனதில் இடம் பிடிக்க வேண்டும். உங்களுடைய வேலையினுடைய தன்மையை பொறுத்து உங்களுக்கு உயர்நிலை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் ஏற்படுவதற்கு இந்த அமைப்பு இருக்கின்றது. இதே நேரத்தில் நட்சத்திரத்துக்கு ஒரு தோஷ நிலைன்னு சொல்கிறாங்க. அதாவது மாமனருக்காக அதை பற்றிய விளக்கத்தை பின்னால் பார்க்கலாம். ஆக காலபுருஷம்படி 9ஆம் இடம் பாகிஸ்தானில் குரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மூல நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். அதை விட இந்த 3மே நெருப்பு ராசி. மேசம், சிம்மம், தனுஷ் 3மே காலபுருஷம்படி பஞ்ச தத்துவ பூர்வ தத்துவ நிலையில் நெருப்பு ராசியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படி அமைப்பில் இருந்து இந்த கேது நட்சத்திரம் பெற்றிருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை பெறுவீர்கள். ராகு பிரமாண்ட யோகம், கேது கேள யோகம். ராகு கேது பாம்பு கிரகங்கள். ராகுவை கர்நாகம் என்ற பாம்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். கேதுவை செந்நாகம், அதாவது குரு மஞ்சள் நிறத்திற்கு காரகன். சூரிய உதயமாகும் போது வரக்கூடிய அந்த மஞ்சள் நிறம்தான் கேதுவை குறிக்கும். இந்த நவக்கிரகங்களே ஒளிக்கிரகம் 2 கிரகங்கள், சூரியன் சந்திரன், தாய் தந்தை என்று எடுத்துக்கொள்வோம். இவர்களை மறைத்து கிரகநிலை தோஷத்தை கொடுக்கக்கூடியது ராகு கேதுக்கள் தான். ராகுவினுடைய தோஷம் மிக பிரமாண்டமாக இருட்டாக இருக்கும், அதை கர்நாகம் என்றும். கேது ஏற்படக்கூடிய கிரகநிலை ஒரு செங்கதிர் போன்றது, செந்நாகம் என்ற அமைப்பை கொடுத்துருக்குறாங்க. ராகுவுக்கு பாம்பின் தலை, கேதுவுக்கு வால். அதை கூட என்ன சொல்ல போனால் தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது என்ற சொற்றாடல் கூட அதன் மூலமாக தான் வந்திருக்குமோ என்று நாம் சிந்திக்க தோன்றுகிறது. ஆக இந்த மாதிரி 3 அமைப்பு நட்சத்திரங்களை பெற்ற நீங்கள் உறுதியாக வாழ்க்கையில் மிகப்பெரிய உன்னத நிலையை அடைய முடியும். குரு-கேது இணைவு கோடீஸ்வர யோகம் என்று ஒரு சூழலை ஜாதக ரீதியாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்தணன் தனித்து நின்றால் அந்த இடம் பால் என்ற ஜோதிட நூல் கூறுகிறது. நவக்கிரகங்களை முழுமுதல் சுபரான 12 லக்கணங்களே உபய லக்கணமான மிதுனம், கன்னி, தனுஷ், மீனம் இது போன்ற கிரகங்களுக்கு இந்த குருபுதன் பாதக, மாரக, கேந்திர நிலைய தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ குரு அந்தணன் தனித்து நின்றால் பால் என்று சொல்வதை விட குரு நின்று பார்த்த இடங்கள் கோடி புண்ணியம், கோடி நிவர்த்தி, தோஷ நிவர்த்தியாகி மிகப்பெரிய ஒரு யோக நிலையை தரும். அதோடு கேது சேரும்போது அந்த குருவினுடைய தோஷம் முற்றிலும் நீங்கி அந்த ஜாதகருக்கு கோடீஸ்வரன் நிலையை மேலும் வலுப்பெற்று உறுதியாக திடமாக அந்த யோகத்தை கொடுத்தே தீரும். ராகு பிரமாணம் என்றால் குரு கேது சாந்த நிலை. கேதுவினுடைய காரத்துவ அடிப்படையில் பிறந்தவர்கள் சாந்தமாக இருப்பார்கள், தனித்தன்மையோடு இருப்பார்கள், எதையும் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவர்கள். அதனால் குரு கேது இணைவு பெற்றவர்கள் உறுதியாக வாழ்க்கையில் ஒரு கோடீஸ்வர செல்வ புகழ் நிலையை உறுதியாக அடைவீர்கள். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பெற்றாலே கோடி புகழுக்கு சொந்தம். எவ்வளோ பெரிய பணக்காரர்கள் இருந்தாலும் அவரிடம் நாம் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, உங்களோட எத்தனை குழந்தைகள் இருக்குது, மலையில் செல்வங்கள் எப்போது பிறக்கும், எப்போது இருக்கும், எங்கே சென்றால் நம்ம கோயில் வளத்துக்கு நட்சத்திரம் பூஜை செய்வது, என்னென்ன பரிகாரம் பண்ணுறோம் எல்லாம் எதற்காக? செல்வதில்லை, முதல்ல மலையில் செல்ல வேண்டும். அதனால தான் காலபுருஷம்படி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் குரு பெற்ற இடத்துல கேது நட்சத்திரம் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு எல்லாமே பாக்கியம் பெற, எல்லா செல்வங்களும் வாழ்க்கையில் பெறணும்னா இந்த கேது நட்சத்திரம் மிக முக்கியமானது. கேது நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு எல்லா புகழும் செல்வங்களும் கிடைக்கும். அதோடு உங்கள் ஜாதகத்தில் குறுக்கேது இணைவு பெற்றிருந்தால் கோடீஸ்வர யோகம் உறுதியாக இருக்கும். அது உங்கள் காலகட்டத்தில் வரக்கூடிய தசாமைப்பை பொறுத்து வயது வரம்பின் அடிப்படையில் அந்த யோகத்தை அள்ளித்தரும். ஆகவே தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்ற இந்த பொன்னாளிலிருந்து உங்களுக்கும் கேது தரக்கூடிய யோகம், கேள யோகம் என்ற கோடீஸ்வர அமைப்பு பெற வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். நன்றி.